நீதி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை பாவனா திடீர்னு போட்ட அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்னால ஏற்பட்ட அதிர்ச்சி அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய முன்னாள் காதலன் என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை பற்றி பாலிவுட் நடிகை வித்யா பாலன் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அது ஒரு பக்கம்னு ரெண்டு அடுத்தடுத்த விஷயங்களை உங்களுக்காக இப்போ வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். ஸோ முதல்ல நீதிமன்றத்தில் என்னுடைய தனியுரிமை பாதுகாப்பாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கோட்டை கட்டி பாதிக்கப்பட்டவரோட நீதியை பலப்படுத்த வேண்டிய நீதிமன்றம் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபல நடிகை பாவனா தன்னுடைய அதிருப்தியை ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமா வெளிப்படுத்தி இருக்காங்க. மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகத்தில் பிரபலமான நடிகையா இருக்கக்கூடியவங்க தான் பாவனா. இவங்க கடந்த 2017ஆம் ஆண்டு திருச்சூர்ல இருந்து கொச்சிக்கு கார்ல பயணித்துக் கொண்டிருந்தப்போ பாலியல் தொல்லைக்கு உள்ளானாங்க. இந்த சம்பவம் அந்த டைம்ல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு பிரபல நடிகைக்கே இப்படி ஒரு நிலைமைனா சாதாரண பெண்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அவங்களோட பாதுகாப்பை மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல மிகப்பெரிய பேசு பொருளா அந்த விஷயம் தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியா பல்சர் சுனில் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது எல்லாருக்குமே நினைவு இருக்கலாம். குறிப்பா நடிகை பாவனாவுடன் 12க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இணைந்து நடித்த மலையாளத்தில் பிரபல நடிகரான திலீப் அவருடைய பெயரும் இதில் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனால் திலீப் இந்த குற்றச்சாட்டை கம்ப்ளீட்டா மறுத்த போதிலும் கூட அவர் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் 3 மாதங்கள் சிறையில் இருந்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் வேளையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அதிர்ச்சி தர மாதிரியான பதிவு ஒன்று நடிகை பாவனா வந்து பகிர்ந்திருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அண்ட் இது எனக்கு பயங்கரமா அதிர்ச்சி அளிக்குது. மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி எனது வழக்கு தொடர்பான மெமரி கார்டோட ஹாஷ் மதிப்பில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து விசாரணை நீதிமன்றம் நடத்திய நீதி விசாரணை அறிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு. தனியுரிமை ஒருத்தரோட அடிப்படை உரிமை. ஆனால் என்னோட வழக்கின் ஹாஷ் மதிப்பு இப்படி பலமுறை மாற்றப்பட்டிருக்கிறது உண்மையாவே அதிர்ச்சி அளிக்குது. இந்த நீதிமன்றத்தில் என்னோட தனியுரிமை பாதுகாப்பாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. ஒரு கோட்டை கட்டி பாதிக்கப்பட்டவரோட நீதியை பலப்படுத்த வேண்டிய நீதிமன்றத்தில் இருந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அது காயப்பட்ட மனிதர்களை வருத்தப்பட வச்சு துரோகிகளை பெருமைப்பட வைக்குது. இருந்தாலும் நீதித்துறை மீதான நம்பிக்கை எனக்கு இன்னும் குறையவே இல்லை. நீதி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்பிக்கையோடு நான் போராடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தையும் அதிருப்தியையும் அந்த சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போஸ்ட்டை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா தன்னுடைய முன்னாள் காதலன் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி மனம் திறந்து பேசியிருக்கக்கூடிய வித்யா பாலன் மேலும் அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பாலிவுட்ல பிரபல நடிகையா இருக்கக்கூடிய வித்யா பாலனோட நடிப்புல தோ அவுர் தோ பியார் அப்படின்ற அந்த திரைப்படம் வருகிற 19ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது. இந்த திரைப்படத்தில் வித்யா பாலன் கூட சேர்ந்து இலியானா, பிரதீப் காந்தி, செந்தில் ராமமூர்த்தி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப பரபரப்பா பிஸியா இந்த படத்தோட ரிலீஸ்க்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல வந்து நிறைய கலந்துட்டு இருக்காங்க வித்யா பாலன். அப்படி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டு அவங்க அது சம்பந்தமா கொடுத்திருக்கிற பேட்டியில தன்னுடைய முன்னாள் பாய் ஃப்ரெண்ட்கள் பத்தியும் அவங்களோட டேட்டிங் பண்ணது பத்தியும் வந்து விரிவா பேசியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் முதல் முறையா காதலிச்ச அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான். அவன் கூட பிரேக்கப் ஆன அந்த புதுசுல அவனை காலேஜ்ல வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணேன். அவன் என்கிட்ட வந்து அவனுடைய முன்னாள் காதலிய, அதாவது அவனுடைய எக்ஸை டேட்டிங்காக சந்திக்க போறேன் அப்படின்னு வந்து சொன்னான். அந்த நாள்ல அவன் என்னை கம்ப்ளீட்டா நொறுக்கிட்டான். நான் மொத்தமாக பிரேக் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நான் இப்போ ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய முதல் காதலன் என்னை ஏமாற்றியது எனக்குள்ள மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. எனது வேகத்தை நொறுக்கிறதாகவும் வலி மிகுந்தாகவும் அது இருந்தது. ஆனால் அந்த பின்னடைவு தான் நான் முன்னேற வழிவகுத்தது. நான் அடிக்கடி டேட்டிங் போகிறவ கிடையாது. சிலர் கூட மட்டும் தான் டேட்டிங் போயிருக்கேன். ஆனால் நான் சீரியஸாக அதிக நாட்கள் டேட்டிங் பண்ண ஒருத்தர் தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அந்த வகையில் என்னோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்யா பாலன் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரான சித்தார்த் ராய் கபூரை காதலிச்சு 2012ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த 2 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்டிங் மறக்காம டிங்க நினைத்துருங்க.